கார்டினல் லா ஆஃப் பிஹேவியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு நான் சொல்றேன். வாட் இஸ் ரிவார்டட் இஸ் ரிப்பீட்டட், வாட் இஸ் பனிஷ்ட் இஸ் அவாய்டட். நீங்க ஒரு பிஹேவியரை ரிவார்ட் பண்ணா பிரெயின் அதை ரிப்பீட் பண்ணும், அதையே பனிஷ் பண்ணா பிரெயின் அதை அவாய்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஐடியில் ஒர்க் பண்ற அர்ஜுனுக்கு எவ்ரி மந்த் சேலரி வருது. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக கையில ஒண்ணுமே இல்லை, ஜீரோ சேவிங்ஸ். என்னடா சேவிங்ஸே நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்ட்டு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்றான். எவ்ரி மந்த் 500 to 1000 rupees இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இன்வெஸ்ட் மட்டும் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ண உடனே அவனுக்கு பிடிச்ச கோல்ட் காஃபியை குடிச்சு அவனே ரிவார்ட் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் மந்த் கஷ்டமா தான் இருக்கு, செகண்ட் மந்த் ஓகேவா ஃபீல் பண்றான், தேர்ட் மந்த் பிரெயின் கனெக்ட் பண்ணிடும் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரிவார்ட் பிளஸ் ஃபீல் குட்னு. ஃபோர்த் மந்த் சேவிங்ஸ் அவனுக்கு போரிங்காக ஃபீல் ஆகலை, சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனோட போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகிறத பார்க்குறான். அதையே அவன் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டான்னு நினைக்கிறான். இங்கே அர்ஜுன் பெருசாலாம் ஒன்று சேஞ்ச் பண்ணலை, அவனோட ஃபினான்ஷியல் பிஹேவியருக்கு சின்னதாக ஒரு ரிவார்ட் பண்ணிக்கிறான், அதையே ரிப்பீட் பண்ணுறான். லாங் டேர்மில் ஒரு புத்தியை கிரியேட் பண்ணிட்டான். ஸோ ரிமெம்பர், இஃப் யூ ரிவார்ட் இன்வெஸ்டிங் யூ வில் கீப் இன்வெஸ்டிங். இதுதான் குட் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு குட் ஃபார்முலா. மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. 2 to 3 days வேணால் மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகலாம். உங்களோட ஹேபிட்ஸால் மட்டும்தான் உங்களால் லாங் டேர்மில் சக்ஸஸோ இல்லை அச்சீவோ பண்ண முடியும். வாட் இஸ் பனிஷ்ட் இஸ் அவாய்டட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.